மாறன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆசைப்பட்ட மாரி மாறன் வந்து தாலி வந்து கட்டிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு செம்ம ஆப்பு வச்சுட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம மாறன் வந்து அப்படியே தயங்கிக்கிட்டே நின்னுட்டே இருக்காங்க. வீரா மட்டும் ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்றாங்க. அடுத்த நொடியே வந்து எல்லார்ட்டயும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து அந்த தாம்பூல தட்டுல தாலி வச்சுட்டு அடுத்த நொடியே வந்து ஃபுல்லா வந்து எல்லாரும் வந்து அந்த அட்சதைய வந்து எடுத்துக்கிட்டாங்க. கண்மணிலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து வீரா கழுத்துல வந்து அரவிந்த் தான் தாலி கட்டுவாங்கங்கிற மாரி ஹேப்பியா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கெட்டி மேளங்கிற மாரி சொன்னோனே, வீரா பக்கத்துல வந்து தாலி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அரவிந்த் அடுத்த நொடியே வந்து கட்றா தாலியேங்கிற மாரி வள்ளி வந்து கத்துறாங்க மாறன் கிட்ட. உடனே மாறன் வந்து பாக்கெட்ல இருக்க தாலி எடுத்து சட்டு சட்டுன்னு 3 முடிச்சு போட்டு முடிச்சிடுறாங்க. "டேய் நீ தான்டா துணை மாப்பிள. நான் ஒண்ணும் துணை மாப்பிள இல்ல. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வேணும்னா வந்து சாப்பாட வயிறு நெறைய சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடு. சரியான்னு" சொல்லி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. யாருக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கண்மணி "அவன் ஜெயிச்சுட்டான்மா. நம்ம தோத்துட்டோம். என்ன செய்ய போற?" அப்படின்னு சொல்லும்போது, மாறாங்கிற மாரி கத்துறாங்க நம்ம கண்மணி. "என்னடா நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அடுத்த நொடியே நம்ம ராமச்சந்திரன் மாட்டுக்கும் மணமேடையிலேருந்து வந்து தர தரன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம மாறன். கன்னத்திலேயே வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன். பார்க்கவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "அண்ணே என்னடா பண்ற? என்னடா பண்றங்கிற?" மாரி வள்ளி வந்து ஆதங்கப்பட்டு கத்துறாங்க. "நல்லது தானே உன் புள்ள வந்து செஞ்சிருக்கான். நீ வந்து பாவம் செய்ய பார்த்துருக்க. உன் புள்ள அத வந்து சரி செஞ்சிருக்கான். எப்படி அரவிந்த் இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்து தாலி கட்ட சொல்லுவ. உடனே இவன் பாக்கெட்லயே தாலி வச்சு கட்டுறானா? ப்ரீ பிளான்டா தான் எல்லாமே நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு?" சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்டோனே, என்னால ஜீரணிக்கவே முடியல. நான் ஏன் தெரியுமா மாமா? இவளுக்கு 24 வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணுங்கிற மாரி ரொம்பவே வந்து பேய் பறந்த மாரி பறந்தேன். ஏன்னா, மாறன் வந்து வீராவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒத்த கால்ல நின்னுட்டே இருந்தான். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தான் நான் இது மாரி அதிரடியான முடிவு எடுத்தேன். ஆனா இவன் இப்படி கூட இருந்தே குழி பறிப்பான்னு நெனச்சு கூட பார்க்கல. வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். மாப்பிள மாரி இவன் இருக்கிறது என்ன? தோரணம் பண்றது என்ன? பட்டு வேட்டி, பட்டு சட்டை கட்டிட்டு, இப்ப கடைசில வந்து பாக்கெட்லேருந்து தாலி எடுத்துட்டு வந்து கட்டுறானா, இதுக்கு ஃபுல்லா உங்க குடும்பமே துணையா இருந்திருக்கு அப்படின்னு கண்மணி வந்து ஆதங்கத்த வந்து வெளிப்படுத்துறாங்க. நான் இருக்கேன் கண்மணி. நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வள்ளி என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ சொல்லி தானே வந்து அவன் கட்னான் அப்படின்னு சொல்லும்போது, வள்ளிய வந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து, "அண்ணா நீ அடிச்சாலும் சரி, அடிக்காட்டாலும் சரி, நீ பாவம் பண்ண பார்த்துருக்க. அதத்தான் நானும் சொல்லுவேன். முதல்ல அரவிந்த் யார், என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பிருந்தா, சூர்யா யாருமே எதுவுமே சொல்ல முடியாம சங்கடத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ எப்படி இருந்தாலும் கோச்சிட்டு தான் போப்போறா. அப்ப நம்ம பேசுறதுக்கு நம்ப அங்க இருந்தாகணும். அதனால பிருந்தா வாய தொறக்காத. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சூர்யா வந்து அமைதியா வந்து இருக்க சொல்றாங்க. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. அரவிந்தோட ஃபேமிலி. நல்ல மரியாதைய குடுத்துருக்கீங்க. ஓ! இவன் இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா? ஆரத்தி எடுக்கும்போது கூட இது எல்லாம் நான் தானே செஞ்சாகணும். எனக்கு தானே கடமை இருக்குன்னு சொல்லி கடைசியில இவ்ளோ கிராண்டா வந்து கல்யாணம் பண்ணது, உன் குடும்பத்துக்கு மருமகள செலக்ட் பண்ணாதானா? அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கிறதெல்லாம் கரெக்ட் தானய்யா! தாலி கட்ட வேண்டிய நேரத்தில பின்னாடியிலேருந்து இவரு எப்படி தாலி கட்டலாங்கிற மாரி அரவிந்த் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா வந்து சில பேர் பேசுறாங்க. "நிப்பாட்டுங்கயா! இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியாம பேசாதீங்க. இவன பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "தள்ளுமாணி" அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா வந்து பேசுறாங்க. "இந்த மாறன் எவ்வளோ பெரிய தப்பானவன் எனக்கு நல்லா தெரியும். ராமச்சந்திரன் அதுக்கும் மேல." அப்படின்னு சொன்னோனே, "ஏய் என்னடா எங்க அப்பாவ பத்தி பேசிட்டு, நீ வந்து இங்கேருந்து எப்படி போவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப மாறன். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. உடனே வந்து அவங்களே எதிர்த்து பேசுவியா? அவங்களே எதிர்த்து பேசுவியான்னு கன்னத்துல வந்து பலார் பலார்ன்னு திருப்பியும் வந்து ராமச்சந்திரன் வந்து அடிக்கிறாங்க. "மாமா பார்த்தீங்களா மாமா? எப்படியெல்லாம் நடக்குது? அண்ணி விடுங்க அண்ணி. நம்மலாம் ஒரே குடும்பம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "என்னது ஒரே குடும்பமா? குடும்பத்த எப்படிப்பா நீங்கலாம் பத்திரமா பார்த்துப்பீங்க? ஏற்கனவே என் அண்ணன வந்து இவன் அனுப்பிச்சு வச்சுட்டான். இப்ப வீரா கழுத்துல தாலிய கட்டி, அவ வாழ்க்கைய எப்படி வந்து கேள்விக்குறியாக்கிட்டான்னு என்னால நெனச்சு கூட பார்க்க முடியலன்னு" கண்மணி வந்து பேசுறாங்க. "அப்பன்னா நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு, பிளான் பண்ணி தான் இது மாரி செஞ்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசும்போது, ராகவனும் வந்து மாறனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. "எல்லாமே வந்து காலம் தான் பதில் சொல்லும்." அப்படின்னு சொன்னோனே, வீரா மாட்டுக்கு வராங்க. "வீரா நீயே பேசும்மா. நீ பேசினா மட்டும் தான் இங்க எல்லாத்துக்கும் வந்து முடிவு வரும்." அப்படின்னு சொல்லும்போது, "வள்ளியம்மா நான் உங்கள எங்க அம்மாக்கு அடுத்தது உங்கள தான மனசார வந்து வச்சிருந்தேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீங்க இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? இவன தாலி கட்ட சொன்னது நீங்க தானா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுறாங்க. "உனக்கு சில விஷயம்லாம் புரியாதும்மா. நீ வந்து அமைதியா இரு. சட்டு புட்டுன்னு இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்காத. நான் சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். நீ புரிஞ்சுப்ப வீரா. புரியறதுக்கான நேரம் வரப்ப நல்லாவே புரிஞ்சுப்பேங்கிற மாரி தான்
வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா மாமா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா வந்து என்னால இனிமேட்டு உங்க குடும்பத்திலேயே வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா நீயும் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? ஆமா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அந்த இடத்துல மாறன பத்தியும், ராமச்சந்திரன் ஃபேமிலிய பத்தியும் உண்மையான வந்து முகத்துல வந்து கண்மணி வந்து எப்படி திட்டுவாங்களோ, அது மாரி திட்டிட்டு இருக்காங்க. ஏய்! எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி கண்மணி வந்து கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம வள்ளி, நீ தானே மாறன வந்து தலையில தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குன. இப்ப என்ன? அவனோட குணத்த பத்திலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆமா, இவன் திருந்திருவான். எப்படி இருந்தாலும் வீராக்கு நான் வேற வாழ்க்கைய அமைச்சு குடுத்தேன்னா, இவன் வாழ்க்கைய நான் பார்க்கணும்ல. இவனுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் நான் யோசிச்சேன். ஆனா, இவன் வீரா கழுத்துல தாலி கட்டுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. உடனே வந்து ராஜேஷோட அம்மாவும் கடுப்பாயிட்டாங்க. இவன் ஜெயிச்சுட்டான் பாத்தியா? இதுக்கு தான் நம்ப அந்த வீட்ல வந்து இருந்தோமான்னு சொல்லி, அவங்கவங்க முகத்திலேயே வந்து அப்படியே வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. "பாத்தியாண்ணே, இதுதான் கண்மணி. தெரிஞ்சுக்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவ இப்படிதான் பேசுவா. கடைசி நேரத்துல வந்து இவன் இது மாரி தாலி கட்டுனான்னா என்ன பண்ணுவாங்கிற மாரி யாருக்கும் ஒண்ணும் புரியாம இருக்கு. வீரா கழுத்துல இனிமேட்டு மாறன் கட்டின தாலியெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அது தாலியே கிடையாது. அது ஒரு கயிறே கிடையாது. அப்படிப்பட்ட கயிற நான் வீரா கழுத்துல இருக்க விடமாட்டேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து வேக வேகமா வந்து போறாங்க. கண்மணி வீரா கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிற வந்து எடுக்கலான்னு சொல்லி போறப்ப, கரெக்ட்டா கை வச்சோனே, வள்ளிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். கண்மணிங்கிற மாரி கத்துறாங்க. இந்த கத்தல், உருட்டல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கங்கன்னு கண்மணி சொன்னோனே, என்னடி நான் இவ்வளோ நேரம் அடி வாங்குனனால நீ பெர்ஃபார்ம் பண்ணுவியோ? பார்த்துக்க, இன்னொரு வாட்டி நீ இது மாரி பேசினாலும் சரி, இப்ப வீரா கழுத்துல இருக்கிற தாலிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை உன்னால வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப கன்னத்திலேயே வந்து பலாறு பலாருன்னு ஒண்ண அடிச்சிருவேன். பார்த்துக்க அப்படின்னு சொன்னோனே, வீரா அப்ப நான் நீயே பேசு. தயவு செஞ்சு எதுக்கும் வந்து இப்போதைக்கு முடிவெடுத்துறாத. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. எதுவுமே வந்து காரணம் இல்லாமலாம் நடக்கலங்கிற மாரி வள்ளி வந்து புரிய வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மாறன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வீரா, நினைச்சத சாதிச்சிட்டல்ல. என் கழுத்துல தாலி கட்டி நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆகலான்னு பார்த்துருக்க. கண்டிப்பா அது கனவுல கூட நடக்காது. இந்த தாலி கட்டுனதுனால இனிமேட்டு உனக்கு என்ன ஆகப் போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. மாறா, இதுக்கு தான்டா நான் தலபாடா அடிச்சுக்கிட்டேன். அமைதியா இருடா, அமைதியா இருடான்னு கேட்டியாடா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. இனிமேட்டு நானும் உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு கண்மணி வந்து பேசுறாங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்த வந்து பழிவாங்கணும்னு பார்த்துருக்கீங்க. இதுக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. நானும் இங்கேருந்து போதான் போறேன்னு சொல்லி, அந்த இடத்துல கண்மணியும் பேசும்போது, இதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம்மான்னு ஜெயலட்சுமி வந்து பேசுறாங்க. அம்மா, வீராவோட வாழ்க்கையே இது மாரி இருக்கு. அப்படி இருக்கும்போது, நான் எப்படிம்மா நிம்மதியா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா தப்புக்கும் காரணம் மாறன் தான். இவன் தான் மாமா எங்க குடும்பத்துக்குள்ள வந்தான். இப்ப வீராவோட வாழ்க்கையிலயும் இவன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமேட்டு எங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுவும் உங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து போறோம். பாத்தியாடா, இத்தன நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல இப்பதான் அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நெனச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள, மாறா அன்னைக்கும் உன்னால தான் பிரச்சனை. இன்னைக்கும் உன்னால தான் பிரச்சனை. நீ இருக்கிறது தான்டா பிரச்சனை. அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே. உனக்கு உண்மையெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும்ண்ணே. தெரிய வரப்ப மாறன பத்தி நீ நல்லா புரிஞ்சுப்பங்கிற மாரி பேசுறாங்க நம்ம வள்ளி. அப்பன்னு பார்த்து வீரா கைய பிடிச்சுட்டு கண்மணி வந்து அப்படியே இழுத்துட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. சூர்யாவும், பிருந்தாவும் அடுத்தது வீரா கிட்ட பேச வருவாங்க.